இன்றைக்கி மத்தியானம் என்ன லஞ்சுனா முட்டை குழம்பு தான். ரொம்ப சிம்பிளான முட்டை குழம்பு. எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 ஸ்பூன், கொஞ்சம் வெந்தயம், பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் நச்சு போட்டிருக்கேன். அப்புறம் 2 சின்ன தக்காளியை நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமே 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. நாங்கள் ஊற்றின டம்ளர் வந்து ஒரு 3 பேத்துக்கு தேவையான குழம்பு தான். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளியை ஊற்றிக்கணும். புளி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கோம். 4 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவி போட்டு இறக்கிற வேண்டியதான். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் முட்டை குழம்பு. இவ்வளோதான். சூப்பரான முட்டை குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான முட்டை குழம்பு. பிடிச்சிருந்தா லைக்